Okay, select box which has a similar meaning to the word or phrase given within brackets and write it in the space provided. The first one is done for you. There are 3 extra words. அப்ப 3 extra words இருக்குதாம். bracketக்குள்ள இருக்கிற descriptionக்கு அதாவது phrase-க்கு match ஆகிற மாதிரியான ஒரு word நாங்க இந்த bracketல இருந்து சூஸ் பண்ணி எழுதணும். அப்ப கீழ ஒரு paragraph ஒன்னு தந்திருக்காங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? 3 words இருக்குன்னு சொல்லி. சோ இப்ப நாங்க பார்ப்போம். அனுராதபுர and பொலனறுவ are two இங்கால cities in Sri Lanka அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அனுராதபுரமும் பொலனறுவையும் இருக்கின்றன 2 இங்கால நகரங்களாக இலங்கையில் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இடையில எங்களுக்கு பிராக்கெட்ஸ்ல தந்துருக்காங்க belong to distant past. அப்ப distant past சொன்னா பழைய காலம், ஒரு ஒரு இறந்த காலத்துக்கு பிலாங்னு சொன்னா சொந்தமா இருக்கிறது நாங்க சொல்றோம். அப்ப இறந்த காலத்துக்கு சொந்தமான விஷயங்களை நாங்க என்ன வேர்டை போட்டா சரியா இருக்கும் அப்படிங்கறதா இங்க கேள்வி. அப்ப ancient அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் தந்திருக்காங்க. ancient சொன்னா நாங்க பழங்கால விஷயங்களுக்கு சொல்றோம். சரிதானே? So Anuradhapura and Polonnaruwa are two ancient cities in Sri Lanka அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அனுராதபுரமும் பொலனறுவையும் இலங்கையில் இருக்கின்ற புராதன நகரங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி. அப்ப புராதன அப்படிங்கிற வேர்ட் தான் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ancient, ரைட்? அப்போ ஒரு ஆன்சர் போயிடுது. They have a lot in. அவை கொண்டிருக்கின்றன அநேகமான விடயங்களை. இங்கால பிராக்கெட்ல similar in many ways. similar in many ways சொன்னா சிமிலர்னு சொன்னா ஒரே மாதிரியாக இருக்கிற. many ways சொன்னா என்ன? பல வழிகளில். அப்ப பல வழிகள்ல ஒரே மாதிரியாக இருக்கிறது. நாங்க இங்க இருக்கிற என்ன வேர்டு சூஸ் பண்ணலாம்? what word can you choose from this list? என்ன இருக்குது இங்க? பல வழிகளில் ஒன்றானன்னு சொன்னா என்ன? பொதுவானன்னு நாங்க சொல்லலுமா இல்லையா? can we say பொதுவான in Tamil for this description? அப்ப பொதுவானன்னு சொல்றதுக்கு நாங்க என்ன சொல்லலாம்? common, right? they have a lot in common. அப்ப என்ன அர்த்தம்? அவை இரண்டும் பொதுவாக ஒரே மாதிரியான விஷயங்களை கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த 2 சிட்டிஸ்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி வந்துச்சுன்னு விளங்கிச்சா? காமன் எப்படி போட்டோம்னு சொல்லி. Do you understand this? Yes, sir. Okay, right. So why is everybody very silent today? Where's the energy? எல்லாரும் ஓகே தானே? Is everyone okay in today's class? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? Yes. Yes, right? sir. So when I talk with me, okay? When I speak to me. I love that when people talk to me. Okay? Right. Both cities are. இப்ப both cities ஆன்னு சொன்னா 2 நகரங்களும் இருக்கின்றன. In the North Central Province அப்படிங்கிற ஒரு விஷயம். North Central Provinceல 2 நகரங்களும் இருக்கின்றன. இங்கால situated அப்படிங்கிற ஒரு வேர்ட். situated அப்படின்னு சொன்னா நாங்க அமைந்திருக்கிறதுக்கு சொல்லலாம். ஒரு இடம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கி அப்படின்னு சொல்றதுக்கு situated அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு சிமிலரான வேர்ட் என்னன்னு கேட்டா ஒரு அமைவிடம் தொடர்பான ஒரு லொகேஷன் தொடர்பான வேர்ட் இங்க என்ன இருக்கு? Located. எஸ். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? both cities are located, ரைட்? அப்ப located and situated சொல்றது ரெண்டுமே சிமிலர் வேர்ட்ஸ். அடுத்தது அப்ப எங்களுக்கு எது க்ளோஸ் ஆயிட்டு? located and common போயிட்டு. usually dry weather சொன்னா வளமையாக உலர்ந்த காலநிலை. they are in most of the months of the year. அப்ப அநேகமாக உலர்ந்த காலநிலை வருடத்தின் அநேகமான மாதங்களில். இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வேர்டு இருக்கு எக்ஸிஸ்ட் சொன்னா ஆல்ரெடி இருக்கிறத சொல்ற, ஆல்ரெடி காணப்படுற ஒரு விஷயத்தை எக்ஸிஸ்ட்னு நாங்க சொல்லலாம். அப்ப அதுக்கு நாங்க எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 3rd person சிங்குலர்ல இது வேர்பா இருக்கு. அப்ப எக்ஸிஸ்டுக்கு நாங்க என்ன போடலாம்? ப்ரீவேல்ஸ் சொல்றதும் சேம் மீனிங், காணப்படுகின்றது, இருக்கின்றதுன்ற மாதிரி மீனிங். ரைட். usually dry weather prevails there in most of the months of the year. சரிதானே? சோ எங்களுக்கு prevails அப்படிங்கிறது வெயிட். ஓகே, ரைட். அடுத்தது these two cities are famous tourist. இந்த 2 நகரங்களும் பிரபல்யமான
சுற்றுலா பயணிகளுடைய இங்கால பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஒரு ஆர்வத்தை கொண்டுள்ள ஒரு இடங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு நாங்க என்ன போடலாம்? டூரிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க போற இடத்துக்கு நாங்க என்ன சொல்றேன்? அவங்கள கவர்ற இடங்களுக்கு. இப்ப சிகிரியா இந்த மாதிரியான பீச்சஸ், மலைகள் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? டூரிஸ்ட் என்ன Destination. பிளேசஸ் Attractions. பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த வேர்டை நல்லா கவனிங்க, சரியா? இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். அப்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், அதாவது சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்கள், அப்படித்தானே நாங்க ஜென்ரலா சொல்லுவோம். சோ இந்த இடத்துக்கு அட்ராக்ஷன்ஸ், அதாவது டெஸ்டினேஷன் சொல்றது சாதாரணமா ஒரு இடம், சரிதானே? இப்ப ஒரு பீச்சுக்கு போறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு இடம், டெஸ்டினேஷன். ஆனா இங்க குறிப்பிடுறது என்ன? பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் சொன்னா ஒரு ஆள்ற ஆர்வம். அப்ப ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அட்ராக்ஷன் தானே, கவர்ச்சி தானே. சோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், ரைட்? சரி, இங்க ஏன் அட்ராக்ஷன்ஸ் சொல்லி ப்ளூரலா வந்திருக்கி? முன்னால டூரிஸ்ட்னு சொல்லி ஒரு சிங்குலர் வேர்ட் இருக்கி, ஆன்சர் வந்து பின்னால அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல்ல இருக்கு. அப்ப இங்க ஏதோ ஒரு எரர் இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன நினைக்கிறீங்க? வை அட்ராக்ஷன்ஸ் இந்த ப்ளூரலா வந்திருக்கி? என்ன ரீசன்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? Two cities and டூ சிட்டிஸ் அப்படிங்கறதா நீங்க என்ன சப்ஜெக்ட். அப்ப டூ சிட்டிஸ் அப்படிங்கிறது ப்ளூரலா சிங்குலரா? ப்ளூரலா சிங்குலரா? டூ சிட்டிஸ் ப்ளூரல் தானே. plural. அப்ப இந்த இரண்டு நகரங்களும் பிரபல்யமான சுற்றுலாத்துறையை சுற்றுலாத்துறையினரை கவரக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. அப்ப இடங்கள்னு சொல்ல போறக்குள்ள டூ சிட்டிஸ் வந்து என்ன அட்ராக்ஷன்ஸ் வரும். சரி, அப்ப அந்த ப்ளூரல் சிங்குலர்லாம் நாங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகணும், ரைட்? ஓகே, அடுத்தது. அப்ப எங்களுக்கு இங்க என்ன கட் ஆயிட்டு? அட்ராக்ஷன்ஸ் வந்து போயிட்டு. அடுத்தது many local and foreign many local and foreign இங்கால visit these cities throughout the year. அப்ப லோக்கலா இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருந்து வாரவங்க visit these cities throughout the year, வருடம் முழுவதும் இந்த நகரங்களுக்கு விசிட் பண்றாங்க. அப்ப persons visiting places ஆ. அப்ப ஒரு இடத்தை போய் பார்க்கிறாங்கள நாங்க என்னன்னு சொல்றேன்? விசிட் பண்றாங்கள we call them Tourists. அப்போ இந்த ஸ்பேஸுக்கு வந்து டூரிஸ்ட் அப்படின்னு வரும், ரைட்? ஓகே. சோ அப்ப எங்களுக்கு 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்கணும். ஐடென்டிக்கல், ஸ்டே, டெஸ்டினேஷன். இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கொஸ்டின் செஞ்சது எல்லாரும் கிளியரா? I Yes, think sir. நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொன்னா, ரைட், அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் வித்இன் பிராக்கெட்ஸ். அப்ப இங்க கொஞ்சம் வேர்ட்ஸுக்கு வந்து நாங்க திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப ஆஸ் யூஷுவல் நாங்க வந்து நார்மலா இப்ப செஞ்சுட்டு வர மாதிரி இந்த கொஸ்டினை செய்யறது வந்து சம்டைம்ஸ் ட்ரிக்கியா இருக்கலாம். ஏன்னு சொன்னா இப்ப வேர்ட்ஸுக்கு கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் தெரியும்? என்ன என்ன எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்ட்ஸ்? டு யூ நோ? எப்படியான வேர்ட்ஸ் நீங்க இது வரைக்கும் ஸ்டடி பண்ணிருக்கீங்க? டு யூ ஹேவ் எனி ஐடியா? ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குதா? சும்மா வேர்ட்ஸ் கேட்டகரி சொல்லுங்க எனக்கு. Adverb, adjective, adverbs, adjectives, வேற என்ன? preposition, preposition. noun, Yes, verb. nouns. Yes, well done. அப்ப நாங்க இப்படியான வேர்ட்ஸ் கேட்டகரிஸ் படிச்சிருக்கோம், சரிதானே? இப்போ ஒரு பேராகிராஃப் ஒன்று வரக்குள்ள எங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிதான் இருக்கும். ஒரு நவுன் வரும், ஒரு வேர்ப் வரும், ஒன்று இல்லை, நிறைய வேர்ப்ஸ் வரலாம், நிறைய நவுன்ஸ் வரலாம். ஸோ எந்த இடத்துக்கு எது பொருத்தம் அப்படின்னு சொல்லி, எந்த இதுக்கு எது ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா தான் இந்த கேள்வி நாங்க செய்யலாம். சரி, நம்ம ஒரு பேராகிராஃப் தந்திருக்காங்க. இப்போ இதுல கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸோட இந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம், ரைட்? ஸோ இப்போ வந்து ரைட், wait, so give me a minute.
ஓகே, இப்போ ஒவ்வொரு லைன் பை லைன் நாங்க இதை அனலைஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் ஆஃப் கீப்பிங் டிப்ரெஷன் அவே. எக்ஸசைஸ் வந்து டிப்ரெஷனை வந்து தூரமாக்குறதுக்கு, எங்கள்ல இருந்து தூரமாக்குறதுக்கு, இல்லாமக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸாக இருக்குதாம். ஓகே, அப்படியே தொடர்ந்து வருது. இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி. இப்ப இந்த இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி என்ன மீனிங்? What's the meaning of this? What are they trying to tell us? It improves your body. என்னையா? இனி யாருக்கு தெரியும்? சும்மா சொல்லுங்க, சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Anyone? ஃபிட்டா ஆக்கும் சார், ஹெல்தியா இருக்கும். எஸ். அப்போ என்ன சொல்றாங்க இங்க? எக்ஸசைஸ் வந்து டிப்ரெஷனை தள்ளி வைக்கிறதுல ஒரு பெஸ்டான வேஸ்ல உண்டா. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல இட்டுன்னு சொல்லி எதை வந்து மீன் பண்றாங்க? அதுன்னு சொல்லி இந்த இடத்துல அதுன்னு சொல்ற யார? எதை? Exercise. எக்ஸசைஸ். அப்ப பாருங்க, முன்னால பேசின சப்ஜெக்ட இங்க இட்டுன்னு சொல்லி ஒரு ப்ரொனவுனாக கொண்டு வராங்க. அப்ப இதுதான் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட். சோ இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி. அது உங்களுடைய உடலை இம்ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா மேம்படுத்துற அப்படின்னு சொல்லி வைப்போம். மேம்படுத்துகிறது. இந்த இடத்துல உண்ட கவனிங்க, இம்ப்ரூவ்ஸ். இந்த இம்ப்ரூவ்ஸ் வந்து எத்தனாவது வெர்ஷன் வெர்ப்? இது என்ன டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ்? முதலாவது which tense? இது என்ன டென்ஸ்? Simple present. Simple present. சிம்பிள் பிரசன்ட். அப்போ சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 5 தேர்ட் பர்சன் சிங்குலர் வெர்ப் வாரது சிம்பிள் பிரசன்ட்னு உங்களுக்கு தெரியும். அது உங்களுடைய பாடியை இம்ப்ரூவ் பண்ணுகிறது ஒரு சென்டென்ஸ். இங்கால அண்ட்னு சொல்லி கன்ஜங்ஷனை போட்டுட்டு அண்ட் யுவர் மைண்ட், அப்ப உங்களோட மைண்டையும் பாடியையும் இம்ப்ரூவ் பண்ணுகிறது. திரும்ப ஒரு என் போட்டுட்டு அண்ட் இங்கால enable, enables, enabling you to perform better in the work place and at home அப்படின்னு சொல்லி வருது. அப்ப ஒர்க் பிளேஸ்லயும் ஹோம்லயும் உங்களை நன்றாக பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னா ஒரு விஷயத்தை நல்லா செய்யறது தான் பெர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்னு சொல்ற. அப்ப இது வந்து டூ இன்ஃபினிட்டிவ்ல இங்க வந்துருக்கு. இந்த இடத்துல எங்களுக்கு இம்ப்ரூவ்ஸ் சொல்லி ஒரு வேர்ப் இருக்கிற மாதிரி இன்னொரு வேர்ப் தான் இந்த எனேபிள். இப்ப ஒரு சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிம்பிள் பிரசன்ட்ல இட்டுன்னு சொல்லி இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த வேர்பை நாங்க தேர்ட் பர்சன் சிங்குலர்ல போட்டுட்டோம். இதே சென்டென்ஸ்ல நாங்க இன்னொரு மெயின் வேர்ப் போடணும்னு சொன்னா இங்கேயும் என்னதான் நாங்க சூஸ் பண்ணணும்? எத்தனாவது வெர்ஷன் வேர்ப் சூஸ் பண்ணுவீங்க? தேர்ட் பர்சன் சிங்குலர் சூஸ் பண்ணுவீங்களா? அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப்ஸோட பின்னால் என்ன வரும்? எனேபிள் அப்படிங்கிறது வேர்ப்னு சொன்னா எப்படி வரும்? அது இட்டுக்கு it enables, right? It improves and it enables. Clear-ஆ எப்படி ஆன்சர் எடுத்தோம்னு சொல்லி? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. அப்ப நாங்க நல்லா கவனிக்கணும், ஒரு சென்டென்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கு, என்ன வேர்ப் நடக்குது, என்ன டென்ஸ்ல அது போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப எனேபிள் வந்து நாங்க ப்ளூரலுக்கு போடுற சிம்பிள் பிரசன்ட்ல சென்டென்ஸ் இருக்குன்னா ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு போடுற வெர்ஷன் 1 வேர்ப் அது எனேபிள். அப்ப எங்களுக்கு சப்ஜெக்ட் இட்டுன்னு இருக்க போல நாங்க ப்ளூரலுக்குரிய வேர்ப் ஃபார்ம் போடலாம். அப்ப அந்த ஆன்சர் ராங். அடுத்தது எனேபிளிங் அப்படின்னு சொல்றது ஒரு ஜெரண்ட், சரிதானே? ஜெரண்ட் அப்படி இல்லைன்னு சொன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கிற ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு அது பொருத்தம் இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப எனேபிளிங் அப்படின்னு சொல்லி போடுறேன்னு சொன்னா எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அது வந்திருக்கணும். இங்க எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸுக்குரிய இஸ் ஆம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பி வேர்ப்ஸ் நீங்க பாக்குறீங்களா இந்த சென்டென்ஸ்ல? டு யூ see anything like that? am is ஆன்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா பி வேர்ப்ஸ்? இல்ல சார். இல்ல. அப்ப எங்களுக்கு அது பொருத்தம் இல்லை. அப்ப நீங்க எதை போடணும்? இட் enables அப்படின்னு சொல்லி தான் போடணும். அப்ப எனேபிள் பண்றேன்னு சொன்னா ஒரு 7 மார்க்குற அப்படின்னு சொல்றதுதான் எனேபிள் அப்படின்னு சொல்லலாம், சரிதானே? அப்ப இந்த சென்டென்ஸ்ல ஃபுல் மீனிங் என்ன? It improves your body and your mind and enables you to perform better in the workplace and at home. அது உங்களோட பாடியை மைண்டை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே போல ஒர்க் பிளேஸ்லயும் ஹோம்லயும் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களை ஏழுமாக்குகின்றது. சிம்பிள் பிரசன்ட்ல வந்திருக்கிற ஒரு சென்டென்ஸ்.
வேர்ப வெர்ஷன் 5ல ரெண்டுக்கும் போட்டிக்கும். ஓகேவா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண இது கிளியரா உங்களுக்கு இந்த இந்த சென்டென்ஸ் இது எப்படி எடுத்தோம்னு விளங்கிச்சா நல்லா? ஓகே தானே? சோ இதெல்லாம் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? ஓகே. அடுத்தது இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். சோ ப்ராப்பர் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சோ இதுல வந்து ப்ராப்பர் அப்படின்னு சொன்னா ப்ராப்பர்னு சொன்னா பொருத்தமான, சரிதானே? ஓகே. சோ பொருத்தமானன்னு சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு பின்னால பிரீத், பிரெத், பிரீத், பிரீதிங் அப்படின்னு சொல்லி இருக்கு, சரிதானே? பிரெத்ன்னு சொன்னா வந்து மூச்சு அப்படின்னு நாங்க சொல்ல, நாங்க சுவாசிக்கிற அந்த செயல் இருக்கு தானே, அதுக்குரிய பெயர் சொல் தான் என்ன? பிரெத். பிரீத்ன்னு சொன்னா verb version 1, மூச்சு எடுங்க, அந்த ஈ போட்டு இருக்குது, அதான் வந்து வெர்ஷன் verb. சரியா? சோ பிரீத் அடுத்தது பிரீதிங் சொல்றது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கிற verb, சரிதானே? சோ அப்ப இங்க எது பொருத்தமா இருக்குன்னு சொன்னா பாருங்க, இது எப்படி வருதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரைட். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கிவ் மீ a minute. சின்ன நெட்வொர்க் இஷ்யூ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பேசுற எல்லாரும் கிளியரா விளங்குது தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆம் சார். ஓகே ஓகே ரைட். எனக்கு கொஞ்சம் நெட் இஷ்யூவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்ப பாருங்க, அப்ப அந்த ரெண்டாவது விஷயத்தை பார்ப்போம். ப்ராப்பர்னு சொன்னா பொருத்தமான அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், சரியா? ஓகே. அப்ப இந்த 3 வேர்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் நாங்க அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஈ போட்டு வந்திருக்கு தானே, இது வந்து பிரீத் என்று சொன்னா நாங்க மூச்செடு அப்படிங்கிற வினைச்சொல் தான் இது. அப்ப வெர்ஷன் 1 வேர்ப் தான் இந்த பிரீத். பிரெத் அப்படின்னு சொல்றது நாங்க மூச்சு விடுவோம், அதுக்கு சொல்லுவோம் பெயர் சொல்றீங்க தானே, ஒரு நவுன், அதான் பிரெத், சரிதானே? இது வந்து ஒரு ஒரு ஆள் மூச்சு விடுற அந்த செயலுக்கு கொடுக்கிற பெயர் தான், பெயர் சொல் தான் இந்த பிரீத், சரிதானே? பிரீதிங் அப்படின்னு சொல்றது ஒரு ஜெரண்ட், அதாவது மூச்செடுத்தல் அப்படிங்கிற ஒரு செயற்பாடு, ஒரு கண்டினியூஸான ரெஸ்பிரேட்டரி ஆக்ஷன் தான் இந்த பிரீதிங் அப்படிங்கிறது. அப்ப நல்லா பாருங்க, ப்ராப்பர் பொருத்தமான இஸ் எசென்ஷியல் இஃப் யூ வாண்ட் டு கெட் த மோஸ்ட் ஃப்ரம் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ல இருந்து கெட் த மோஸ்ட் சொன்னா என்ன? மேக்சிமம் பெனிஃபிட் எடுத்துக்கொள்றது தான் கெட் த மோஸ்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றேன். அப்ப எக்ஸசைஸ்ல இருந்து நீங்க மிச்ச மேக்சிமம் பெனிஃபிட்ஸ், மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொள்ளணுமாக இருந்தா பொருத்தமான என்ன அவசியம்? இஸ் எசென்ஷியல். என்ன அவசியம்? பொருத்தமான மூச்செடுக்கிற அந்த செயற்பாடு, அந்த பிரீதிங் டெக்னிக் அவசியம். அப்ப ப்ராப்பர் பிரீதிங் இஸ் எசென்ஷியல். பிரீத்னு போட்டோம்னு சொன்னா இது எப்படி வரும் தெரியுமா? பிரீத், ப்ளீஸ் பிரீத் ப்ராப்பர்லி. தயவு செஞ்சு பொருத்தமாக மூச்செடுக்கவும், அந்த செயற்பாட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்ற வேர்ப் தான் இது. ப்ளீஸ் பிரீத் ப்ராப்பர்லி. இது வந்து வினைச்சொல். இந்த பிரெத்ன்னு இருக்கிறது வந்து ஒரு நவுன், ஒரு பெயர் சொல், சரிதானே? அது இந்த இடத்துக்கு செட் ஆகுது. அப்ப பொருத்தமான அந்த மூச்சு எடுத்தல் செயற்பாடு அவசியமாக இருக்கின்றது. என்னத்துக்கு? எக்ஸசைஸ்ல இருந்து மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொள்ளணுமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரணும். அப்ப இப்படி வந்தா என்னன்னு போடுவீங்க? ப்ராப்பர் பிரீதிங் இஸ் எசென்ஷியல். சரியா? இந்த ஆன்சர் எப்படி வந்தான்னு விளங்கிச்சா? கிளியரா? இது ஒரு ஜெரண்ட், சரியா? ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரதுல இது வேர்ப் இல்ல, இது ஒரு ஜெரண்ட். ஓகே, கிளியரா எப்படி எடுத்தோம்னு சொல்லி ஆன்சர்? ஆம் சார். ஓகே ரைட்.
இப்ப இதை இன்னொரு விஷயத்துல நான் உங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் will help you stay healthy. இப்ப நானே இது உங்களுக்கு கிரியேட் பண்ண ஒரு சென்டென்ஸ். இத எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக. ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் will help you stay healthy. பொருத்தமான உணவு உண்ணும் பழக்கங்கள். அப்ப ஈட்டிங் சொல்றது இங்க அந்த சாப்பிடுற அப்படிங்கிற ப்ரொசஸ். இங்க ஒரு ஜெரண்ட், சரியா? அது ஐஎன்ஜில ஜெரண்ட் வாரதை நாங்க படிச்சிருக்கோம். அப்ப ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் வில் ஹெல்ப் யூ ஸ்டே ஹெல்தி. ப்ராப்பரான உணவு உண்ணும் பழக்கங்கள் நீங்கள் ஹெல்தியாக இருக்க உங்களுக்கு உதவி செய்யும். வில் ஹெல்ப் யூ ஸ்டே ஹெல்தி. அப்ப இந்த இடத்துல ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற இது வந்து சப்ஜெக்ட், வில் ஹெல்ப் அப்படிங்கிற இது verb, சரிதானே? சோ யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ரைட்? சோ அப்ப இப்படித்தான் இந்த சென்டென்ஸ்ல இதே ஸ்ட்ரக்சர்ல தான் இது இருக்குது. இப்ப இங்க இருக்கிற இதை எடுத்து பாருங்க. ப்ராப்பர் பிரீதிங் இஸ் எசென்ஷியல். பொருத்தமான மூச்செடுத்தல் செயல்முறை அவசியமாக இருக்கின்றது. அப்ப இங்க வில் verb இருந்த மாதிரி மேல எங்களுக்கு இஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்பா இருக்கு அந்த சென்டென்ஸ்ல, சரிதானே? இப்ப இந்த இடத்துல இப்ப நாம மேல இருக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் ஆல்டர்னேட் பண்ணி பார்ப்போமே. ப்ராப்பர் ஈட் ஹேபிட்ஸ் வில் ஹெல்ப் யூ ஸ்டே ஹெல்தி. பிரீத்ன்னு சொல்லி இங்க வெர்ஷன் 1 வந்துருதானே, அதை இந்த இடத்துல போட்டா இந்த சென்டென்ஸ் சரியாண்டு இருக்கா பாருங்க. ப்ராப்பர் ஈட் ஹேபிட்ஸ் வில் ஹெல்ப் யூ ஸ்டே ஹெல்தி. இதை ரீட் பண்ணி பாருங்க, இது சரியா இருக்கா? வெர்ஷன் 1 verb போட்டா இவ்வளவு சரியா இருக்காது. பொருத்தமான சாப்பிடு பழக்கங்கள் சரியா இருக்கா? இஸ் இட் கிராமட்டிக்கலி கரெக்ட்? சொல்லுங்களேன், கரெக்டா இருக்கா? இட் அப்படின்னு சொல்லி வெர்ஷன் 1 போட்டா இல்ல தானே? மீனிங் சரியா வருதா வெர்ஷன் 1 போட்டா? Yes, sir. இல்ல. இப்ப இதே போல நாங்க வந்து வேற என்ன ஆன்சர்ஸ போட்டாலும் இந்த இடத்துல பொருத்தமா வராது. சோ ஜெரண்ட் verb தான், ஜெரண்ட் நவுன் தான் இந்த இடத்துல வரணும். ஐஎன்ஜி ஃபார்ம், சரி? ப்ராப்பர் ஈட்டிங், ப்ராப்பர் பாத்திங், ப்ராப்பர் பிரீத்திங், ப்ராப்பர் டாக்கிங் இப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர் அப்படிங்கிற சொல்லுக்கு பக்கத்துல அநேகமா இந்த ஜெரான் தான் எங்களுக்கு வரும், சரிதானே? சோ ப்ராப்பர் பிரீதிங் இஸ் எசென்ஷியல். ஓகே, ரைட். அடுத்தது, and you should take into. டேக் இன்டுன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளணும், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். எப்படி எடுத்துக்கொள்ளணும்? யூ ஷுட் டேக் இன்டு, கன்சிடர், கன்சிடரேஷன், கன்சிடரிங் இப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். யூ ஷுட் டேக் இன்டுன்னு வந்துட்டு கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். கவனம் அப்படின்னு சொல்றது, கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல கவனம் சொல்றது ஒரு ஃபீலிங், சரிதானே? அந்த ஃபீலிங்க்கு கொடுக்குற நாங்க பேர் தான் என்ன? ஒரு அக்கறை அப்படிங்கறதுதான் கன்சிடரேஷன், சரிதானே? அப்ப இந்த இடத்துல யூ ஷுட் டேக் இன்டு கன்சிடரேஷன், நவுன் பேர் சொல், கவனம் அப்படிங்கிற அந்த அக்கறை அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க எடுத்துக்கொள்ளணும். யூ ஷுட் டேக் இன்டு கன்சிடரேஷன் யுவர் ஹார்ட் ரேட். உங்களோட இதய துடிப்புட அளவை நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் டேக் இன்டு கன்சிடரேஷன், சரிதானே? அடுத்தது, ஏன் கன்சிடர் வராதுன்னு சொன்னா, கன்சிடர் அப்படின்னு சொல்றது ஒரு verb. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கன்சிடர் about your I consider your grades இப்படின்னு வைப்போமே. அப்ப உண்ட கிரேட்ஸ் சொன்னா மார்க்ஸை வந்து நான் கன்சிடர் பண்றேன், அக்கறை செலுத்துறேன். ஐ கன்சிடர் யுவர் கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கோம். இந்த இடத்துல இது வந்து ஒரு verb, நான் கவனத்துல எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு வெர்ஷன் 1 verb இருக்கு. இப்படியான இடங்கள்ல சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வேர்பா வரக்குள்ள நாங்க இதை யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த இன்டு மாதிரியான ப்ரெபோசிஷன்ஸ் மாதிரியான வேர்ட்ஸ் வரக்குள்ள நாங்க என்ன செய்யலாம்? இன்டுக்கு பக்கத்துல இன்டு ஒர்க், இன்டு டாக், இன்டு கன்சிடர் இப்படி சொல்லலாம், எழுதலாம், சரிதானே? அது ராங். சோ யூ ஷுட் டேக் இன்டு கன்சிடரேஷன் யுவர் ஹார்ட் ரேட்.
அதோட கன்சிடரிங் அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு ஐஎன்ஜி வேர்பாகவும் இடத்துல போடுறது பொருத்தம் இல்லை. சரிதானே? யூ ஷுட் டேக் இன் டு கன்சிடரேஷன் யுவர் ஹார்ட் ரேட். சாரி, ஹார்ட் ரேட். சரியா? அப்ப இந்த இடத்துல நவுன் வரணும். இந்த ஆன்சர் போட்டது கிளியர் எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஓகேவா? எஸ் சார். ரைட். இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இட் கேன் பி, இட் கேன் பி, இட்னு சொல்றது அது, கேன் பின்னு சொன்னா இருக்க முடியும். இட் கேன் பி இருக்க முடியும். இப்போ ஒரு விஷயத்த இட் கேன் பின்னு சொன்னா அந்த விஷயம் எப்படியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லித்தானே நாங்க சொல்லுவோம். ஒரு விஷயத்த இப்ப அது ஆபத்தானதாக இருக்க முடியும், அது நல்லதாக இருக்க முடியும், அது மோசமானதாக இருக்க முடியும். இட் கேன் பி குட், இட் கேன் பி பேட், இட் கேன் பி ஹார்ம்ஃபுல், இட் கேன் பி டேஞ்சரஸ். இப்ப இந்த ஹார்ம்ஃபுல், குட், டேஞ்சரஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் என்ன? நாங்க வேர்ட் கேட்டகரிஸ்ல படிச்சிருக்கோம். ஹி இஸ் அ குட் பாய், அவன் ஒரு நல்ல பையன். பாயை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் குட். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்டாக அந்த குட் வந்துருக்கு. அப்போ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸை நாங்க என்னன்னு படிச்சிருக்கோம்? என்னன்னு படிச்சிருக்கோம்? adjective, adjectivesனு படிச்சிருக்கோம். அப்ப இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, அது இட் கேன் பி இருக்க முடியும், அது இருக்க முடியும். அப்ப ஒரு விஷயம் இப்படியானதாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல போகல, நாங்க இந்த வேர்ட்ஸ்ல இருந்து என்னத்தை செலக்ட் பண்ணணும்? ஒரு adjective செலக்ட் பண்ணணுமா இல்லையா? செலக்ட் பண்ணணுமா இல்லையா? செலக்ட் பண்ணணும் தானே? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எஜெக்டிவாக இருக்கிற வேர்ட் எது? ஹார்ம்ஃபுல்லா, ஹார்ம்ஃபுல்லியா, ஹார்மா? harmful, harmful, right? Beautiful, it can be beautiful, அது அழகானதாக இருக்க முடியும். It can be harmful, அது ஆபத்தானதாக இருக்க முடியும். harmfully என்று சொல்றது யூசுவலா இந்த fully, beautifully, குயிக்லி இப்படி ly முடிகிற வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொன்னா யூசுவலி இவங்கெல்லாம் யாரு? adverb, ரைட்? adverb என்று சொல்றது ஒரு வினை சொல்ல டிஸ்கிரைப் பண்றது. சரிதானே? அப்போ நாங்க இப்படி சொன்னா எப்படி வரும்? harmfully என்று சொன்னா the drought affected the people இப்ப dangerously அப்படின்னு சொல்லி போடுவோம். சரிதானே? அந்த harmfully மாதிரியான இன்னொரு வேர்ட் dangerously ஓடியும். The drought affected the people dangerously, அந்த வறட்சி மக்களை ஆபத்தான முறையில் பாதித்தது. ஆபத்தான முறையில், ஆபத்தானதாக, affected சொல்றதா இங்க இருக்கிற verb. அப்ப எப்படி affect பண்ணிச்சு? dangerously, ஆபத்தான முறையில். இது வந்து verb டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் தான் dangerously. சரிதானே? அப்ப harmfully, dangerously, beautifully இப்படியெல்லாம் மாறது என்ன? adverbs. அது verb டிஸ்கிரைப் பண்ற இடத்துல நாங்க போடணும். இந்த இடத்துல அது இருக்க முடியும், இட் கேன் பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு. இட் கேன் பி என்று சொன்னா அது இருக்க முடியும். அது அப்படின்னு சொல்றது ஒரு சப்ஜெக்ட், ஒரு நவுன். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் எது எப்பவுமே? what do you call it? how do you call it? what is the word that describes a noun? do you remember? என்னது? ஒரு adjective. அப்ப இந்த இடத்துல என்ன? harmful, it can be harmful. அப்ப can be அப்படியெல்லாம் வாரத்துக்கு பிறகு என்ன வரும்? ஒரு adjective ஒன்று வரும், இந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்றது. அது ஆபத்தானதாக இருக்க முடியும். என்ன ஆபத்தானதாக இருக்க முடியும்? to do exercises too much, அதிகமா எக்ஸசைஸ் பண்றது ஆபத்தானதாக இருக்க முடியும். it can be harmful to do exercises too much. சரியா? ரைட். அப்ப ஹார்ம் சொல்லி ஏன் போடலாம்? வெர்ஷன் 1 verb தான் அது. அது நாங்க எப்படி யூஸ் பண்ணுவோம்? if
the dog will harm you if you disturb it. நீங்க டாக டிஸ்டர்ப் பண்ணினா அந்த டாக் உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும். version 1 verb, the dog will harm. ரைட், இந்த இடத்துல தான் version 1 வரும். சரியா? பட் எங்களுக்கு இந்த இடத்துல பொருத்தமானது எது? ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிற adjective. இந்த ஆன்சர் நான் உங்களுக்கு எழுதினது அவங்க எல்லாருக்கும் விளங்கிச்சா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி? இட் கேன் பி அப்படின்னு சொல்லி வந்துட்டு கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும்? அம்னா, தவேஷ், ரஹ்மான், ஒலிவியா, ரஷாத் Yes, எல்லாருக்கும் sir. இந்த ஆன்சர் Yes, கிளியர்? sir. சானா எல்லாருக்கும் கிளியர் தானேமா? ஓகே தானே? ரைட். ஸோ அநேகமா இந்த கொஷனை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அந்த வந்த ரிப்போர்ட்ல நிறைய பேர் ஆன்சர்ஸை ராங்கா போட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இது இவ்வளவு டீப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிதானே? ரைட், ஓகே. இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு நான் எக்ஸசைஸுக்கு தருவேன். அதை செய்யுங்க, நீங்க எப்படி செய்றீங்கன்னு பார்ப்போம். ரைட், ஓகே. இப்ப அடுத்த இதை பார்ப்போம். அடுத்தது என்ன இருக்குது? ஃபிட்னஸ் தானே? ரைட், ஓகே. ஸோ இப்ப பார்ப்போம் அத. ஆல் குட், அனைத்து நல்ல இன்ஸ்ட்ரக்டர்ஸ். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சொல்றவங்க யாரு? ஒரு விஷயத்த இன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க. இப்ப ஜிம்ல இருக்கிற கோச், அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு சொல்லி தரவங்க, அதாவது ஒரு விஷயத்த எங்களுக்கு டீச் பண்ணி தரவங்க, எப்படி பிராக்டிக்கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி தரவங்க நாங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அனைத்து நல்ல இன்ஸ்ட்ரக்டர்ஸ். என்ன இன்ஸ்ட்ரக்டர்ஸ்? உங்களுக்கு ஃபிட்னஸ பத்தி சொல்லி தர இன்ஸ்ட்ரக்டர்ஸ் யாரு? என்ன இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க? Fitness instructor. Fitness instructors. All good fitness instructors emphasize the importance of listening to your body. என்ன சொல்றாங்க? அனைத்து நல்ல ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்கள், ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்னா எங்களோட உடம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கிறதுக்குரிய அந்த கோச், அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர். சரிதானே? அவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்களாம்? எம்பசைஸ். எம்பசைஸ்ன்னு சொன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை அழுத்தி சொல்றதுதான் எம்பசைஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப இவங்க எம்பசைஸ் பண்றாங்க என்னத்த? தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசனிங் டு யுவர் பாடி. உங்களோட உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ, முக்கியத்துவத்தை இந்த அனைத்து நல்ல ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸும் எம்பசைஸ் பண்றாங்க, அழுத்தி கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இது வருது. சோ இந்த இடத்துல எப்படி ஃபிட்னஸ் போட்டம் விளங்கிச்சா? ஓகேதான், நீ கிளியரா? Yes, sir. எஸ், ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க. when you first start, நீங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்க போகல. அப்ப என்னத்தை ஆரம்பிக்க போகலன்னு சொல்றாங்க? ஃபிட்னஸை பத்தி பேசுறாங்க. ரெண்டாவது சென்டென்ஸ்ல they are talking about when you first start. நீங்க முதலில் ஆரம்பிக்கும் போது, என்னத்தை ஆரம்பிக்கும் போது? ஃபிட்னஸ் ஜேர்னியை ஆரம்பிக்கும் போது you should use good. நீங்க நல்ல விதமானவற்றை பயன்படுத்த வேண்டும். என்ன நல்ல விதமானவற்றை பயன்படுத்த வேண்டும்? பாப்போம் இப்ப. சரிதானே? ரைட். என்னன்னு சொன்னா, யூஸ் குட் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜிங். நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நல்ல தீர்மானங்களை, தீர்மானம் எடுத்தல் முறையினை, ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ் தீர்மானம் எடு, ஜட்ஜ் பண்ணு அப்படிங்கிற verb. ஜட்ஜிங் தீர்மானம் எடுத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிற ing verb. நீங்க எதை யூஸ் பண்ணணும்? நல்ல ஜட்ஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற கரெக்டான ஜட்ஜ்மெண்ட், அந்த முடிவுகளை. அப்போ இந்த இடத்துல when you first start, you should use good judgment because it is easy to make the mistake of using the equipment. நீங்க நல்ல தீர்மானம் எடுத்தல் முறையினை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா, it is easy, அது இலகுவாக இருக்கிறது. என்னத்துக்கு? to make the mistake of, அந்த விஷயத்தினுடைய மிஸ்டேக்க செய்யறதுக்கு. எந்த விஷயத்தினுடைய? of using the equipment,
அந்த உபகரணங்களை பயன்படுத்துவது. எப்படி பயன்படுத்துறது மிஸ்டேக் உபகரணங்களை? எப்படி பயன்படுத்துறது மிஸ்டேக் எக்யூப்மெண்ட்ஸ்? incorrectly, அப்போ யூஸ் டு மேக் த மிஸ்டேக் ஆஃப் யூசிங் தி எக்யூப்மெண்ட். மேக் அப்படிங்கிறது verb. ஒரு verb டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் என்ன? இன்னும் ஹெல்ப் பண்ணேன். ஒரு verb டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் இது. இன்கரெக்ட்லியா, கரெக்ட்லியா, இன்கரெக்ட்னஸ்ஸா? incorrectly, இன்கரெக்ட்லி. பாருங்க, verb டிஸ்கிரைப் பண்ணுது இந்த இன்கரெக்ட்லி. அப்ப என்னவாம்? Because it is easy to make the mistake of using the equipment incorrectly. ஒரு உபகரணத்தை தவறாக பயன்படுத்துறங்கிற அந்த தவறை செய்வது இலகுவானதாக இருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யணும்? குட் ஜட்ஜ்மெண்ட், குட் டெசிஷன்ஸை வந்து நீங்க மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7வது கொஸ்டின் வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? sir. Right. Exercise should not be seen as exercise should not be seen. எக்ஸசைஸ் அப்படிங்கிற அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயம் should not be seen, பார்க்கப்படக்கூடாது. as a, எவ்வாறு பார்க்கப்படக்கூடாது? as a demanding task, ஒரு ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு மிச்சம் நாங்க டிமாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எக்ஸசைஸ் பார்க்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க போடணும். ஸோ டிமாண்டட்னு சொல்றது வெர்ஷன் 2 verb, அது இங்க செட் ஆகாது. டிமாண்ட்னு சொல்றது வெர்ஷன் 1, ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணு. டிமாண்ட் மணி, கிட்னாப் his daughter and demand some money அப்படின்னு சொன்னா அவனோட மகளை கடத்திட்டு கொஞ்சம் மணியை வந்து டிமாண்ட் பண்ணு, கேளு அப்படின்னு சொல்றது அந்த டிமாண்ட். ஸோ அது இந்த இடத்துல பொருத்தம் இல்லை. ஸோ எக்ஸசைஸ் should not be seen as a demanding task. சரி, அதாவது எல்லாரும் செய்யணும், எல்லாரும் எக்ஸசைஸ் கட்டாயம் செய்யணும், ஒவ்வொரு ஆளும் மிச்சம் இன்டென்ஸா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்டிங்கான ஒரு டாஸ்காக எக்ஸசைஸ் பார்க்கப்படக்கூடாது அப்படிங்கிறத இந்த டிமாண்டிங். சரிதானே? டு இன்க்ரீஸ் யுவர் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ். அப்போ உங்களோட ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு, டு இன்க்ரீஸ் யுவர் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க. வெர்ஷன் 1 verb எக்ஸசைஸ். verb டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் எது? adverb. இந்த செலெக்ஷன்ல உங்களுக்கு இருக்கிற adverb என்ன? steadily, steadily. டு இன்க்ரீஸ் யுவர் ஃபிட்னஸ், உங்களோட ஃபிட்னஸ் அளவை உயர்த்துவதற்கு ஸ்டெடியாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் ஸ்டெடிலி for 20 minutes a week. ஒரு வீக்குக்கு 20 நிமிஷம் உங்களோட ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்டெடியாக என்ன செய்யுங்க? எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த பிளாங்க்கு எப்படி ஆன்சர் எடுத்து விளங்கிச்சா? Do you understand it? yes sir, Okay. அடுத்தது, and you will notice a, அதோட நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. will notice, simple future tense. அதோட நீங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவீங்க. you will notice a, என்னத்தை நோட்டீஸ் பண்ணுவீங்க? உங்களோட பாடியில, இன் யுவர் பாடி difference, ஒரு டிஃபரன்ஸை நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல். அப்போ உங்களோட பாடியில நீங்க ஒரு டிஃபரன்ஸை நோட்டீஸ் பண்ணுவீங்க. சரிதானே? ஓகே, ரைட். டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன? டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எஜெக்டிவ். சரிதானே? எஜெக்டிவ்னு சொன்னா என்ன? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், he is a different person. அவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். சாரி, he is a different person. அவன் ஒரு வித்தியாசமான ஆள். அப்ப இந்த பர்சன் அப்படிங்கறத இங்க டிஃப்ரெண்ட் வந்து என்ன செய்யுது? டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல நாங்க டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ண போகல எஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல யூ வில் நோட்டீஸ், நீங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்களுக்கு இந்த இடத்துல எஜெக்டிவ் போடுற பொருத்தமா?
இல்ல. சோ அது வந்து செட் ஆகுது. அடுத்தது டிஃபரன்ஷியேட்டிங் திஸ்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை நாங்க வித்தியாசப்படுத்துறதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ற அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுவும் இங்க பொருத்தம் இல்லை. சோ இங்க நாங்க போடக்கூடிய ஆன்சர் என்னன்னு சொன்னா என்ன? டிஃபரன்ஸ். சோ இவ்வளவுதான் இந்த 2018 பேப்பர்ல இருக்கிற இந்த டெஸ்ட் நம்பர் 9. எல்லாருக்கும் இது புரிஞ்சிச்சா? Do you all understand this? Do you all understand how we got the answers for this question? விளங்கிச்சா எல்லாருக்கும்? Is it clear, everyone? Yes, sir. Okay. So others? What about others? Silence is not acceptable to me. Right? Yes, sir. Okay. So அப்ப நீங்க வந்து உங்களுக்கு என்ன விளங்கிச்சு என்ன விளங்கல அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் நீங்க என்கிட்ட சொன்னா தான் I can help you. இப்ப இது உங்களுக்கு விளங்கல விளங்கிச்சுன்னு சொல்லி நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். Only in that way I can understand on which level you are. Right? So please talk to me. Right? இதை எவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமோ அவ்வளவு கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். இதையும் தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ த்ரூ வாட்ஸ்அப். ரைட். அடுத்தது எங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 11 இருக்குது. ஓகே. ஸோ எங்களுக்கு 10 minutes தான் இருக்கிறதால இந்த கொஷனை கொஞ்சம் நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு டெஸ்ட் 11 கொஞ்சம் டைம் கூட தேவைப்படும். ஒரு 15 to 20 minutes தேவைப்படும். ஸோ நாங்க என்ன செய்வோம்? டெஸ்ட் 11 ஸ்கிப் பண்ணிட்டு டெஸ்ட் நம்பர் 12 இந்த இதுல பார்ப்போம். ரைட்? ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கொஷன் வந்து நாங்க நாளைக்கு பார்ப்போம். சரியா? பிகாஸ் அது வந்து it will consume more time because we only have 10 minutes, right? So for now we will skip this question and we will do this test 12, right? It's a bit easier than the previous one. So we'll do this. இப்ப பாருங்க, complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. The first one is done for you. அப்ப verb select பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அப்ப tense நாங்க எங்கட O-level classes இந்த கிளாஸ் வந்து 29th கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க பார்த்த தியரி கிளாஸஸ்ல நாங்க படிச்சது ஃபர்ஸ்ட்ல டென்சஸ். அப்ப டென்சஸ்ல verb tenses தான் நாங்க படிச்சோம். ஒவ்வொரு டென்ஸ்லயும் verb எப்படி ஒர்க் ஆகுது, அதுல ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி, பேசிவ் வாய்ஸ் எப்படின்னு நாங்க படிச்சோம். அந்த கொஸ்டின் தான் இது. ஸோ டென்ஸ் கிளியரா இருக்கிறாங்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட் 16 டெஸ்ட் இருக்கும். அதுல 3 ரைட்டிங் பார்ட்ஸை கழிச்சா மிச்சம் இப்படியான ஒரு டெஸ்ட் கட்டாயம் வரும் உங்களோட O-level பேப்பருக்கு. ரைட்? verb tense கரெக்டா போடுங்க. ஸோ எங்களுக்கு டென்சஸ் கிளியர்னு சொன்னா இந்த கொஸ்டினை நாங்க ஈஸியா செய்யலாம். ஸோ நவ் லெட்ஸ் ரீட் திஸ் அண்ட் டூ திஸ் கொஸ்டின். ரைட்? Pisara Oval is one of the oldest cricket grounds in Sri Lanka. ஸ்ரீலங்கால இருக்கிற பழமையான கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ்ல பிசாரா ஓவல் அப்படிங்கிற கிரவுண்ட் உண்டு. ஆல்ரைட். இப்ப பிராக்கெட்ல கன்சிடர் அப்படிங்கிற ஒரு வேர்ப் தந்திக்காங்க. அதுல கரெக்டான வெர்ஷனை நாங்க போடணும். இட் அது கன்சிடர்னா கருதுற அப்படின்னு நாங்க சொல்றோம். He is considered as one of the best doctors in Colombo. அவன் கொலம்பில் ஒரு பெஸ்டான வைத்தியர்களில் ஒருவனாக கருதப்படுகிறான். ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன்னு பாருங்க. He is considered as one of the best doctors in Colombo. Right? இந்த சென்டென்ஸ்ல மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். He is considered as one of the best doctors in Colombo. He அப்படிங்கிற சப்ஜெக்ட், is considered அப்படிங்கிற ஒரு verb. சரிதானே? இப்ப பாருங்க, am, is, are அப்படிங்கிறது present tense-க்குரிய be verbs. இந்த be verbs-க்கு பக்கத்துல am, is, are-க்கு பக்கத்துல version 3 verb ஒன்று வந்துன்னு சொன்னா அது என்ன voice? அது என்ன voice? Passive voice. Passive voice. எந்த tense-ல passive voice? Simple present tense-ல passive voice. He is considered. அவன் கருதப்படுகிறான். He is considered எதுவா? as one of the best doctors in Colombo. கொலம்போவில் இருக்கிற மிகச்சிறந்த வைத்தியர்களில் ஒருவனாக அவன் கருதப்படுகிறான். அதே ஸ்ட்ரக்சர் பிசாரா ஓவல் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கிற கிரிக்கெட் பழமையான கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ்ல உண்டு. ஆல்ரைட். இட்
இங்கால கன்சிடர்னா கருது. இப்ப இந்த ஆன்சரை நீங்க பார்க்க வேணாம் இப்ப, சரியா? இந்த இஸ் கன்சிடர்ட் இருக்கட்டும், இதை பார்க்காதீங்க. அது கன்சிடர்ஸ் என்ன verb மீனிங் கருது. A historic venue of the country for many reasons. பல காரணங்களுக்காக நாட்டினுடைய ஒரு வரலாற்று ரீதியான கிரிக்கெட் விளையாடும் இடங்களில் ஒன்றாக அது. இப்ப இந்த சென்டென்ஸை தமிழ்ல எனக்கு பினிஷ் பண்ணுங்க. அது என்ன செய்யப்படுகிறது? கருது அப்படிங்கிற verb எப்படி வரும் தமிழ்ல? ஒன்றாக எப்படி கருதப்படுகிறது? கருதப்படுகிறது. படுகிறது. He is considered. அவன் கொலம்புவில் ஒரு பெஸ்ட் டாக்டராக கருதப்படுகிறது. என்ன வாய்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல passive voice. It is considered a historic venue of the country for many reasons. அது நாட்டினுடைய பழமையான கிரிக்கெட் மைதானங்களில் ஒன்றாக, வென்யூன்ஸ்னா இடம், கிரிக்கெட் விளையாடும் இடங்களில் ஒன்றாக பல காரணங்களுக்காக கருதப்படுகிறது. அதனாலதான் இட் இஸ் கன்சிடர்ட். சரியா? எப்படி இந்த ஆன்சர் வந்திருக்கு விடத்தன் விளங்கிச்சா? இப்ப do you understand this, how it works? Yes, sir. Right. இப்ப சும்மா யோசிச்சு பார்ப்போம். இந்த இஸ் கன்சிடர்ட விடுங்க, passive voice வந்து சரி போகட்டும். இப்ப கன்சிடர் அப்படிங்கிற ஒரு verb எடுங்க. இப்ப இதை எழுதுறேன். இட் கன்சிடர். இப்படி ஒரு சென்டென்ஸ் வருமா இங்கிலீஷ்ல? It consider a historic cricket venue of the country for many reasons. இப்படி ஒரு சென்டென்ஸ் வருமா? இட் அப்படிங்கிற சிங்குலர் சப்ஜெக்டுக்கு பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட்ல வெர்ஷன் 1 verb வருமா? சிங்குலருக்கு பக்கத்துல வருமா? இது சரியா? இப்படி ஒரு விஷயம் இருக்கா இங்கிலீஷ்ல, இட் கன்சிடர் அப்படின்னு சொல்லி? இது சரியா? இந்த verb நம்ம அப்படியே போட்டிக்கும். இஸ் திஸ் கரெக்ட்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வெர்ஷன் 1 verb போடலாமா எங்கேயாச்சும்? அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கா? No, sir. இல்ல. சரி, அந்த காரணம் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஆன்சர் வராது, அதை விடுங்களேன். சரி, அப்ப நாங்க சிங்குலர் சப்ஜெக்ட் தானே, அப்ப நாங்க இந்த verb-ஐ சேர்த்து வெர்ஷன் 5ல போடுறோமே, இது சரியா? சரி, ரீட் பண்ணி பார்ப்போம். இட் கன்சிடர்ஸ். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல, சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வெர்ஷன் 5ல verb வந்தா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஒத்துக்கிறீங்களா? சென்டென்ஸ் எழுதுறேன். The dog barks when it sees a stranger. The dog barks when it sees a stranger. நாய் குரைக்கின்றது எப்போ? அது ஒரு அந்நியரை காணும்போது. சேம் திங், சிங்குலர் சப்ஜெக்ட் barks அப்படிங்கிற verb version 5 simple present tense. எப்பெல்லாம் ஒரு அந்நிய ஆளை வந்து நாய் பார்க்குதோ அப்பெல்லாம் அது குரைக்கின்றது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்பயுமே நடக்கிற விஷயங்கள். சப்ஜெக்டுக்கு பக்கத்துல, சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்துல வெர்ஷன் 5 verb. சென்டென்ஸ் சரி, இந்த இடத்துல இது சரி. நாய் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் குறைக்குது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்து. இந்த இடத்துல அது கருதுகிறது பல காரணங்களுக்காக இலங்கை நாட்டினுடைய ஹிஸ்டரிக் வரலாற்று ரீதியான கிரிக்கெட் இடமாக. இப்படி நாங்க இந்த இடத்துல எழுதினா சரியா? மீனிங் சரியா வருதான்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு கிரவுண்ட் வந்து எதையாவது கருதுமா? அதனால ஏழுமா அப்படி செய்யறதுக்கு? இந்த சப்ஜெக்டால இந்த வேலையை செய்யறதுக்கு ஏழுமா? இட் அப்படிங்கிற கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்சிடர் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யுமா? ஆக்டிவ் வாய்ஸ் வருமா இவ்விடத்தை? இது வராது. ரைட். அப்ப இந்த விஷயமும் பிள்ளை. அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது ஒரு சிம்பிள் பிரசன்ட் passive version.
அப்ப இட் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு இஸ் அப்படிங்கிற பி வேர்பை போட்டுட்டு பிரசன்ட்டுக்குரியத கன்சிடர் அப்படிங்கிற வேர்ப்ல வெர்ஷன் 3 போட்டிருக்கோம். ஏன் பெசிவ் வாய்ஸ்ல எப்பவுமே மெயின் வேர்ப் வெர்ஷன் 3. இப்ப முதலாவது பிளாங்க்ல அந்த இஸ் கன்சிடர்ட் எப்படி வந்தேன்னு எல்லாருக்கும் கிளியரா? எஸ். இதை விட யாரும் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ரைட், ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதலாவதாக இதை delete பண்ணுவோம். ரைட், ஃபர்ஸ்ட் முதலாவதாக this ground, முதலாவதாக இந்த கிரவுண்ட், this ground, இங்கால ஹோஸ்ட். சாரி, ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை நடத்துறது தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்ற. சோ இந்த இடத்துல என்னது வருது? ஃபர்ஸ்ட் முதலாவதாக this ground host நடத்துற ஸ்ரீலங்காஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், இலங்கையினுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சினை இந்த கிரவுண்ட் முதலாவதாக அகெயின்ஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக 1982 ஹோஸ்ட்னு சொன்னா நடத்து. அப்ப இதை நாங்க தமிழ்ல சொல்லி பார்த்தா எப்படி வரும்? இந்த மைதானம் முதலாக இங்கிலாந்துக்கு எதிரான இலங்கையினுடைய முதலாவது டெஸ்ட் போட்டியினை 1982 ஆண்டு என்னென்று வரும்? நடத்து அப்படிங்கிற verb இருக்கு. எப்படி பினிஷ் பண்ணுவீங்க? 1982 என்ன செஞ்சது இந்த கிரவுண்ட்? நடத்தியது. அப்ப நடத்தியது என்று வாரண்டு சொன்னா பாஸ்ட் டென்ஸ். ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது என்ன டென்ஸ்ல நாங்க எழுதலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல, சாரி பாஸ்ட் டென்ஸ்ல என்ன பாஸ்ட்ல எழுதலாம்? ஒரு சிம்பிளா ஒரு பாஸ்ட்ல நடந்திருக்கு. எப்படி எழுதுவீங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுவீங்களா இல்லையா? I went to Olivia's home. நான் ஒலிவியாவினுடைய சென்றேன். பாஸ்ட்ல நடந்த விஷயம். சப்ஜெக்ட் பக்கத்துல எத்தனாவது வெர்ஷன் verb போட்டியும்? நான் ஒலிவியாட வீட்டுக்கு போனேன். எத்தனாவது வெர்ஷன் verb போட்டிங்க? கோட வெர்ஷன் 2 இல்லையா? went கோட வெர்ஷன் 2 தானே? இது சரியா? சிம்பிள் பாஸ்ட்ல இந்த சென்டென்ஸ் எழுதிக்கிறே சரியா? நான் ஒரு ஆளை வீட்டை போனேன் அப்படின்னு சொல்ற விஷயம் சப்ஜெக்டுக்கு பதில வெர்ஷன் 2. அப்போ நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல போகல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எங்களுக்கு தெரியுது. வெர்ஷன் 2ல போடுறோம் சப்ஜெக்டுக்கு பக்கத்துல. முதலில் 1982 இங்கிலாந்துக்கு எதிரான இலங்கையினுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சினை இந்த இந்த கிரவுண்ட் நடத்தியது அப்படின்னு சொல்ல போனா திஸ் கிரவுண்டுக்கு பக்கத்துல ஹோஸ்ட்ல எத்தனாவது வெர்ஷன் verb போட்டா அது சிம்பிள் பாஸ்டா வரும். எப்படி எழுதணும் இந்த ஹோஸ்ட்? ஹோஸ்டட், ஹோஸ்டட் வெர்ஷன் 1 2 3 சிம்பிள் பாஸ்ட்னு சொல்றதுனால ஹோஸ்டட். ரெண்டாவது பிளாங்க் கிளியரா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கிளியரா? என்ன எல்லாரும் சைலண்ட்? தூக்கம் வருதா? We won't sleep. Rashada, Sana, Tavish, Ishra, are you all sleepy? Students? No, sir. Right. Okay. So second blank answer வந்து எல்லாருக்கும் clear-ஆ? எஸ் சார். Right. இப்ப பாப்போம். மேலும் further in 1985 1985 ஆண்டுல அது இங்கெல்ல பிகம் சொன்னா ஒரு விஷயமாகிற அதான் பிகம் அப்படின்னு சொல்ற. ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், நான் ஒரு டாக்டராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டிருப்போம். சரிதானே? ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் என்ஜினியர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிருப்போம். பிகம்னு சொல்றது ஒரு விஷயம் ஆகிறது சொல்ற. அப்ப மேலும் இன் 1985 1985 ஒரு பாஸ்ட் டைம்ல அதுன்னு சொன்னா என்ன? இங்க நாங்க பேசுற இந்த PSARA அப்படிங்கிற இந்த ஸ்டேடியம், சாரி கிரவுண்ட், அது
1985 மேலும் அது the venue of Sri Lanka's first ever test win over India. இலங்கையினுடைய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் வெற்றியினுடைய இடமாக என்ன செய்தது மாறியது. அப்ப இட் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு பக்கத்துல சிம்பிள் பாஸ்ட்ல எழுதுறேன்டா. இந்த பிகம் எப்படி எழுதுறீங்க? எத்தனாவது வெர்ஷன்ல எழுதுறீங்க இந்த வேர்ப? கம்ஸ் ஆஹா 1985 வந்தது பாஸ்ட். அப்ப என்ன வெர்ஷன்? சிம்பிள் பாஸ்ட் இல்லையா? became. became Right. It became the venue of Sri Lanka's first ever test win. 1985 என்று சொல்லி முன்னாள் அறிக்கைக்குள்ள நாங்க becomes into presentல போடலாமா? சரியா இருக்குமா போட்டா? இருக்குமா? இல்ல தானே? இல்ல அடுத்து பாப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது the ground. அடுத்தது இந்த மைதானம் யூஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. யூஸ்ன்னு சொன்னா பயன்படுத்து. இங்கால as a neutral venue for a test match series between Australia and Pakistan in 2002. 2002ல ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த அந்த டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு நியூட்ரலான வென்யூ, ஒரு நடுநிலையான ஒரு மைதானமாக இந்த கிரவுண்ட் யூஸ் அப்படிங்கிற வேர்பிரிகி. அப்ப பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில நடந்த மேட்சுக்கு ஒரு நியூட்ரல் வெனுவாக இந்த மைதானம் என்ன செய்யப்பட்டது? பயன்படுத்தப்பட்டது. 2002ல பயன்படுத்தப்பட்டது. சரிதானே? அப்போ பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட். பாஸ்ட்லயும் என்ன? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்லயும் ஒரு மைதானம் பயன்படுத்தப்பட்டது, ஒரு கிரவுண்ட் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்ல போகல. சாரி, அது என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? passive voice பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்ன்னு தெரியுதா? சப்ஜெக்ட் முன்னால் இருக்கிற ஆப்ஜெக்ட பாருங்க. த கிரவுண்ட். த கிரவுண்ட் அப்படிங்கிற சிங்குலரா ப்ளூரலா? singular சிங்குலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பாஸ்ட்ல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய பி வெர்ப் என்ன? am, is, ஆவா, was verb-ஆ? was. was passive voiceல மெயின் verb எப்பவுமே எத்தனாவது வெர்ஷன்ல போடுவீங்க? வெர்ஷன் 3. நெக்ஸ்ட் அடுத்ததாக the ground was used as a neutral venue for a test match series between Australia and Pakistan in 2002. 2002ல பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில நடந்த டெஸ்ட் மேட்ச் சீரீஸுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு மைதானமாக, ஒரு வென்யூவாக இந்த மைதானம் பயன்படுத்தப்பட்டது. 4வது பிளாங்க் எல்லாருக்கும் கிளியரா? இன்னும் 2 பிளாங்க்ஸ் தான் இருக்கு. நாங்க கிளாஸை முடிப்போம். டோன்ட் வரி அபவுட் தட். ஃபினிஷ் பண்ணிட்டு முடிச்சிரும். ரைட்? சோஃபான்னு சொன்னா இதுவரையிலும் சோஃபா 15 டெஸ்ட் மேட்சஸ், 15 டெஸ்ட் மேட்சஸ், 12 ODIs, 12 ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ், ஒரு நாள் போட்டிகள், and 1 T20 மற்றும் ஒரு T20 போட்டி பிளே விளையாடு at பீசாரா ஓவல். பீசாரா ஓவல்ல இதுவரையிலும் 15 டெஸ்ட் மேட்ச்கள், 12 ODIs, ஒரு T20 விளையாடு. என்ன செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரையிலும்? இவ்வளவு விஷயங்களும் பீசாரா ஓவல்ல. விளையாடுங்கிற வேர்பாம் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? How do you say it in Tamil? Complete this sentence. இதுவரையிலும் 15 டெஸ்ட் மேட்ச்களும் 12 ODIயும் ஒரு 20க்கு 20 போட்டியும் பீசாரா ஓவலில் விளையாடு அப்படிங்கிற வேர்பை வச்சு இதை பூர்த்தி செய்யணும்னா எப்படி வரும்? விளையாடப்பட்டிருக்கின்றன. விளையாடப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல போகல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுலயும் விளையாடப்பட்டிருக்கின்றனன்னு சொல்றது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ். அப்ப have அப்படிங்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆக்ஸிலரி வெர்ப்னு சொன்னா
have been அப்படிங்கிறது present perfect passive voice. எத்தனாவது version verb? Version 3. So far, 15 test matches, 12 ODIs, and 1 T20 have been played at Bisara Oval. இதுவரையிலும் 15 டெஸ்ட் மேட்சஸ், 12 ODIs மற்றும் ஒரு 20-20 போட்டிகள் பிசாரா ஓவலில் விளையாடப்பட்டிருக்கின்றன. have been played. Right? Okay. Finally, this historic stadium, இந்த வரலாற்று ரீதியான இந்த ஸ்டேடியம், இந்த அரங்கு in Colombo, கொலம்பில் லொகேட்டட் சொன்னா ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது, ஒரு மைதானம் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல போகல. இப்பயும் அது கொலம்புல தான் இருக்கு. அப்ப பிரசன்ட். அப்ப ஒரு இடம் Is அமைந்திருக்கல located. passive voice சொல்ல போகல, பிரசன்ட்ல இஸ் போட்டுட்டு version 3ல தான் verb எழுதுவீங்க. So this historic stadium is located in Colombo, the commercial capital of the country. கண்ட்ரியோட கமர்ஷியல் கேபிட்டலான கொலம்போவில் இந்த மைதானம் அமைய பெற்றிருக்கின்றது. சிம்பிள் பிரசன்ட்ல passive voice. இப்படித்தான் இந்த டெஸ்ட் நம்பர் 12 நீங்க 2018 பேப்பர்ல செஞ்சிருப்பீங்க. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிளியரா? எல்லாரும் கிளியரா? இது நாங்க ஆரம்பத்துல படிச்ச டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்ல இருக்கிற விஷயம் தான் இது. ஸோ அது எல்லாம் கிளியர்னு சொன்னா இதால செஞ்சிருப்பீங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? Do you have any questions or problems related to this question? No, sir. Tell me. Right? As you all have no doubts or no questions about today's class, we will conclude the session. Now, thank you so much. Good night. எல்லாரும் சாப்பிடுங்க. Next class நாளைக்கு நடக்கும். கட்டாயம் join ஆகும். If you have any doubts, please contact me. Right? Thank you so much. Good night and take care.